தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நம்மை பொல்லாப்புக்கு விலக்கி காப்பார். சங்கீதம் 119 அதிகாரம் 101 உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளாக ஜீவனாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் வார்த்தையாக நமக்குள்ளாக ஜீவனாக இருக்கிறார். நாம் நடக்க வேண்டிய வழியை அவர் நமக்கு காட்டுவார், ஆலோசனைகளை தருவார். அவர் நம்மை நல்வழிப்படுத்தி சத்தியத்தின் பாதையில் நடத்தி நீதியிலே நிலை நிறுத்துவார். நாம் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து அவரில் நிலைத்திருக்கும் பொழுது அவருடைய கிருபை நம்மை காத்து வழிநடத்தும். பொல்லாத வழிகளுக்கு விலக்கி நம்மை காத்து கொள்வார். நீதிமொழிகள் 1 அதிகாரம் 15 என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் கால்களை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் நமக்கு காட்டும் வழியிலே நாம் நடப்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் அவருடைய வார்த்தையில் தியானமாயிருந்து இரவும் பகலும் தியானிப்போமாகில் அவர் நம்மை நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக வழி நடத்துவார். தீத்து 2 அதிகாரம் 11 முதல் 13 வரை. ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசனமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசனமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தையை நாம் பற்றி கொள்வோம். நாம் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். அவர் நம் பாதைகளுக்கு தீபமாக இருந்து நம்மை வழி நடத்துவார். அவர் நம் கரம் பிடித்து நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக, மனத்தாழ்மை உள்ளவர்களாக, சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக, நீடிய பொறுமை கொண்டவர்களாக, சுத்த இருதயம் படைத்தவர்களாக நாம் நம்மை அவரிடம் அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நம்மை நித்திய மகிமையிலே நிலை நிறுத்துவார். நம்மை நாம் தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். பொல்லாத வழிகளை விட்டு விலகி தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலை நிற்போம். தேவன் நம்மை அனைத்து பொல்லாங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமீன்.